ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். போகமாமுனிவர் அருளிச் செய்த ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து ஞானம் சார்ந்த பாடல்களை பார்த்து வருகிறோம். கடந்த பதிவிலே வாழை சக்தி என்று சொல்லப்படுவதிலே ஏற்படக்கூடிய பெயர்களை பற்றி போகமாமுனிவர் சொல்லியிருந்ததை பார்த்தோம். ஆதிசக்தி, வாழை சக்தி, பராசக்தி, ஞான சக்தி இவை எல்லாமே ஒரே ஒரு சக்திதான். அந்த சக்தி என்பது சகலவிதமான ஜீவர்களுக்குள்ளும் உயிராற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாகிய ஜீவசக்தியாகிய வாயு என்கிற கருத்தை தான் அனைத்து சித்தர் பெருமக்களும் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையிலே போகமாமுனிவர் தன்னுடைய ஜனனசாகரம் என்கிற நூலிலும் இதே கருத்தையே சொல்லி வருகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய சித்தவேதம் என்கிற நூலில் சொல்லும்போது, விஷ்ணு என்பது மனம், பிரம்மா என்பது அகங்காரம், ஜீவன் என்பதே சிவம் என்பதாக அழகாக விளக்கிச் சொல்லியிருந்தார். அதே விதமான கருத்துக்களையே போகமாமுனிவருடைய இந்த நூலும் நமக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ச்சியான பாடல்களை பார்த்தறியலாம். பார்க்குமென்ற பீடசக்தி ரூபம்தானும் பரிவான கலை 224. ஏற்குமென்ற சக்திதான் பிருத்திவியும், ஆனால் என்ன சொல்வேன் அவளுடைய உடல் வளப்பம். மார்க்கமென்ற அப்புவது இரத்தமாச்சி, மைந்தனே தேயுவென்ற விந்துவாச்சி. தீர்க்கமென்ற புல் பூண்டு விருட்சமெல்லாம் திறமான ரோமமது வாயுமாச்சே என்கிறார். பஞ்சபூதங்கள் என்பதாக மாறிய பிறகு அது சகலவிதமான இந்த உடல் உறுப்புகளாகவும் மாறியிருக்கிறது. எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்து உற்பத்தியாகி வந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு தாவரத்தை பார்க்கும்போது முதலிலே ஒரு வித்திலிருந்து 2 இலைகள் வருகின்றன, பிறகு தண்டு வருகிறது, கிளைகள் வருகின்றன, இலைகள் வருகின்றன. இலைகளின் இடையிலே மொட்டு முளைத்து பூக்கிறது, பிறகு காய்க்கிறது, கனிகிறது. இவை எல்லாமே எவ்வாறாக நிகழ்கின்றன என்பதை பார்க்க பார்க்க ஆச்சரியம் மீறிடும். நேற்று காலையில் பார்த்தேன் மொட்டு இருந்தது, இன்றைக்கு பார்க்கிறேன் பூத்து இருந்தது. நாளை காலையில் பார்க்கும்போது அது பிஞ்சாக இருக்கிறது. இது எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி நம்மால் நினைத்து பார்க்க கூட இயலாது. இது இயற்கையின் வல்லமை. இப்படியாக ஜீவசக்தியாகிய வாயு சகல உயிர்களையும், தாவரங்கள் முதலான மனிதன் உயிராக சகலத்தையும் சகல உயிர்களையும் இயக்கக்கூடிய காரணத்தாலேயே இந்த மாதிரியான உடல் அமைப்புகள் உருவாகின்றன. மரம் என்றால் இலை, கிளைகள், மனிதன் என்றால் கை, கால், உடல் என்று ஆகிறது. எல்லாமே இந்த ஜீவசக்தியாகிய வாயு, பிரபஞ்ச பேராற்றல், பிரபஞ்ச சக்தி. இந்த சக்தியை கொண்டுதான் இயங்குகின்றன. அந்த சக்தி அபரிவிதமான ஆற்றலை தன்னுள் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலை குவிக்கக்கூடிய ஒருவன் யோக சித்தி பெற்றவனாகிறான். ஆற்றலை வெளியே விட்ட ஒருவன் ஆனந்தமாக இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து இறுதியில் மாண்டுபட்டு போகிறான். பார்க்குமென்ற பீடசக்தி ரூபம்தானும் பரிவாக கலை 224. 224 வகையான கலைகள் உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயு பரவி இருக்கிறது. ஏற்கும் என்ற சக்திக்குத்தான் பிருத்திவியுமானால் என்ன சொல்வேன் அவளுடைய உடல் வளப்பம். பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண், மண் என்று சொல்லக்கூடிய ரூபமாக நா என்று சொல்லக்கூடிய எழுத்து இருக்கிறது. ஆ என்று சொல்லக்கூடியது பீஜ மந்திரம். இந்த அச்சரம்தான் மண் என்கிற உடலாக மாறுகிறது. மார்க்கமென்ற அப்புவது இரத்தமாச்சி. அப்பு என்று சொல்லக்கூடிய நீர், குருதி, நம் உடலிலே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குருதி அப்புவின் கூறாக இருக்கிறது. உடல் நிலத்தின் கூறாகவும் குருதி என்பது நீரின் கூறாகவும் இருக்கிறது. மைந்தனே தேயுவென்ற விந்துமாச்சி. நெருப்பு என்று சொல்லப்படுவது ஜீவன் என்பதாகிறது. தீர்க்கம் என்ற புல் பூண்டு விருட்சமெல்லாம் திறமான ரோபமது வாயுமாச்சே. புல் பூண்டு விருட்சங்கள் முதலான நம் உடலிலே முளைத்திருக்கக்கூடிய ரோமங்கள் வரைக்கும் இவை எல்லாமே வாயுவின் கூறாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார்.
பஞ்சபூதங்கள் எவ்வாறாக உற்பத்தியாகிறது, எப்படியாக இது நம் உடலில் கலந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த பாடலின் மூலமாக சித்தர் பெருமகனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று இவை எல்லாமே இணைந்ததுதான் இந்த உடலை சிருஷ்டி செய்கிறது. ஆகாயம் என்பது நம் சிரசின் உள்ளில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் அறிந்திருக்கிறோம். தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு வெளிப்பட்டு வரும்போது ஒவ்வொரு விதமான உடல் இயக்கத்தை உருவாக்கிறது. உடலை கொடுக்கிறது, இரத்தத்தை கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, ரோமம் என எல்லாவற்றையும் படைக்கின்றன. இவை எல்லாமே உற்பத்தியாகி வந்த இடமாக இருக்கக்கூடியது என்னவோ, தொடக்கம் என்னவோ அது ஜீவன். அந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலே இது அத்தனையுமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக போகமாமுனிவர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். ஆற்றுதென்ற அவளுடன் நான் கலந்ததாலே ஆகாச முதலான அஞ்சுமாச்சி, வாச்சுதென்ற பொன்மேரும் ரசிதமேரும் வல்லபையால் தனமிரண்டும் ஆகும் ஆகும், நீச்சுதென்ற யானுமே சேர்ந்த பாகம் நிருவாணி வெள்ளியிட மேருவாச்சி, காற்றுதென்ற சப்தகிரி சிவகிரியுமாகும், கைலாச கொடிமுடியும் இதுதான் காணே என்கிறார். ஜீவசக்தியாகிய வாயு நம் உடலிலே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இந்த உடல் உயிராகிய இந்த இரண்டும் இயங்குவதற்கான அடிப்படை நாதமாக விளங்குகிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது நம் உடலில் கலந்திருக்கக்கூடிய காரணத்தாலேயே உடல் இயக்கம் என்பது நடைபெறுகிறது. ஆற்றுதென்ற அவளுடன் நான் கலந்ததாலே ஆகாசம் முதலான அஞ்சுமாச்சி, ஜீவசக்தியாகிய வாயு என்பது எனது உடலில் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தால்தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் நம் உடலிலே இணங்கி இருக்கின்றன என்று சொல்லுகிறார். ஆற்றுதென்ற பொன்மேரும் ரசிதமேரும் வல்லபையால் தனம் இரண்டும் ஆகும் ஆகும். ஒரு பெண் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இரண்டு தனங்களை பற்றி சொல்லும்போது வல்லபையால் தனம் என்பது பொன்மேரு, ரசிதமேரு என்று இங்கே சொல்லுவதால் இந்த இரண்டும் இரண்டு கண்களை பற்றி குறிக்கக்கூடிய சொல். நீச்சுதன்றே யானுமல்லோ சேர்ந்த பாகம் நிர்வாணி வெள்ளியிட மேருமாச்சி. அதிலே மனம் என்பது சேர்ந்திருக்கக்கூடியது எங்கே என்றால் அது சுவாதிஷ்டானத்தோடு கூட கலந்திருக்கிறது. சுவாசம் என்பதற்கு உள்ளமும் புறமுமாக எந்த ஒரு மூடு மந்திரமும் இல்லை. எனவே அது நிர்வாணம் என்கிற நிலையை குறிக்கிறது. எந்தவிதமான கட்டுக்கோப்பும் இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய சுவாசம் அல்லது வாசி என்று சொல்லப்படுகிறது. எனவே வாசி என்பது நிர்வாணி என்கிற வெள்ளி இடை மேரு என்பதாக இங்கே போகமாமுனிவர் உருவகமாக சொல்லுகிறார். காற்றுதன்றே சப்தகிரி சிவகிரியும் ஆகும். சப்தகிரி 7 மலைகள். இந்த 7 மலைகள் என்று சொல்லப்படுபவை சிவகிரி. சிவம் என்பது உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன், கிரி என்பது மலை. சிவத்தை சென்றடைவதற்கான நாம் கடந்து செல்லக்கூடிய மலைகள் 7 மலைகள் இருக்கின்றன. 7 திரைகள். அந்த 7 திரைகளை தான் ஏழுமலையான ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. சப்தகிரி 7 மலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆகினை இப்படியாக சொல்லக்கூடிய இந்த 7 மலைகள் ஈசன் தங்கியிருக்கின்ற இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம் உடலின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு அதனோடு கூட இணங்கி இருக்கக்கூடிய இயக்கங்களுமே உடலாக உருவகம் செய்து அந்த உருவகத்திற்கு ஒரு பெண் என்பதாக கற்பிதம் செய்து அந்த பெண்ணை வாழைத்தாய், வாழை புவனேஸ்வரி என்பதாக சித்தர் பெருமக்கள் வர்ணிக்கின்றார்கள். கைலாச கொடிமுடி இதுதான் என்று, கைலாச கொடிமுடி இதுதான் என்று இங்கே சொல்லுகிறார். சிவகிரி என்பதுதான் கைலாச கொடிமுடி. கைலாசம் என்பது சிரசின் உள்ளில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்று சொல்லக்கூடிய ஜீவனின் இருப்பிடமாகிறது. அந்த இடத்தை கைலாசம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இறுதியான இடம். யோக சாதனத்தில் சென்று முடியக்கூடிய இடம் என்பது என்னவோ ஜீவனாக இருக்கிறது.
அந்த ஜீவனாகிய சிவத்தில் இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சக்தி, ஆற்றல், வல்லவை என்று சொல்லக்கூடிய வாழைத்தாய் என்பதாக சித்தர் பெருமக்கள் பெயர்களை மாற்றி மாற்றி அழகாக வர்ணித்து சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட கருத்தையே இந்த பாடல் மூலமாக போகமா முனிவர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். எனவே வாழை சக்தி, மனோன்மணித்தாய், புவனேஸ்வரி, மகேஸ்வரி என்று எதை கூறினாலும் அனைத்து சொல்லும் குறிக்கக்கூடிய இடம் என்னவோ ஜீவன் என்கிற ஒரே ஒரு புள்ளிதான், வேறு எதுவும் இல்லை என்பதை நமக்கு விளக்கப்படுத்துகிறார் போகமா முனிவர். நல்லது சகோதர சகோதரிகளே, மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக நாம் பாடல்களை பார்த்து வரலாம். அதுவரையிலும் நன்றி. வாழ்க வளமுடன்.